எப்பயுமே இப்படிதான் இங்கே தான் இருப்போம். உங்களுக்கு எந்த சுக துக்கங்களை எல்லாத்துலையும் நாங்கள் கலந்துப்போம். எங்கள் அப்பாவையும் தெரியும், எங்கள் அம்மாவையும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல்தான் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற புகழேந்தி அண்ணனுக்கு நீங்க ஓட்டு 2021 உதயசூரியில் ஓட்டு போட்டீங்க. அண்ணன் புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்றார். 3 வருஷமா இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பயங்கரமான மிக நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்தார். வேற எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவ்வளவு பணிகளை கொண்டு வர முடியாதுமா. அந்த அளவுக்கு திட்டங்களை இந்த தொகுதிக்கு உங்களுடைய பகுதிக்கு தேவை. அதற்காகத்தான் இப்போது அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் உங்களை தேடி உங்களை நாடி இங்கே வந்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு கப்பியாம்புலியூருக்கு மட்டும் பள்ளி கூடுதல் கட்டிடத்திற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கி பள்ளியில நிறைய பில்டிங் நம்ம பசங்க எல்லாம் படிக்கிறதுக்காக பில்டிங் கட்டி கொடுத்திருக்காரு. அண்ணன் புகழேந்தி ரேஷன் கடை வந்திருக்காமா, யாருமா பண்ணி கொடுத்தது? அண்ணன் புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த ரேஷன் கடை இங்கே 14 லட்சம் ரூபாய்க்கு அந்த பகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க ரொம்ப தூரம் போக முடியாதனால இங்க பக்கத்துல அங்க பண்ணி கொடுத்துருக்காங்க கப்பியாம்புலியூர்ல. அதே மாதிரி குடிநீர் பணிகளுக்காக 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. தார் சாலை 20 நம்முடைய கூட்டணி அண்ணன் ஆமா திருமாவளவன் அவர்களின் ஆதரவு பெற்ற தளபதியோட ஆட்சி தான் இங்க நடக்க போகுது. அதனால அனைத்து திட்டங்களும் கண்டிப்பா வருமா. அதை செய்து கொடுப்பதற்கு தான் இங்கே அன்னியூர் சிவா அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கார் நம்முடைய தளபதி அவர்கள். நாங்களும் அவர்களோட ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் செய்து கொடுப்போம். அந்த உத்தரவாதம் தருவதற்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியில் ஓட்டு போடுறதுக்குன்னு இல்லையா? அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு எப்படி நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ரவிக்குமார் அண்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் பானை சின்னத்தில் வாக்களித்து மிக அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். அதே போல்தான் இப்ப உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும். 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்குறேன்னு சொன்னார். வருதா? 1-2 பேர் யாராவது வராதவங்க இருக்கீங்களா? யாராவது வராதவர்கள் இருந்தால் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக பெற்றுத் தருவோம். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பது நேரத்தில் சொல்றோம். அதே மாதிரி டவுன் பஸ் வருதாமா? அங்க நிக்குதா டவுன் பஸ்? இன்னொரு அந்த இப்ப இந்த நம்ம வேட்பாளர் இருக்காருல்ல, அவர் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் இருக்காருல்ல, இவர் எடுத்து ஒரு போன் போட்டா அடுத்த 5 நிமிஷத்துல வந்துடும். 13ஆம் தேதிக்கு பிறகு பாரு, 13ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கு. 13ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்ச உடனே கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேருந்து வசதியும் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தயாராக இருக்கிறோம். அதே போல்தான் நம்ம வீட்டில் பெண்கள்